அன்னைக்கு முதல் நாள் நைட்டே சொல்லிட்டாங்க இவங்க அப்பா, "நாளைக்கு வந்து எனக்கு தூத்துக்குடியில கொஞ்சம் வேலை இருக்குது. ஷிப்மெண்ட் ஆகுது. அதனால கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்க 2 பேரும் வாரீங்களா? நவீன் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அவங்கள வேணா டிமார்ட்ல இறக்கி விட்டு போறேன். உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு நில்லுங்க. நான் வேலைய முடிச்சுட்டு வரும்போது உங்கள கூப்பிட்டுக்கிடுதேன்னு." வாங்குறீங்களான்னு கேட்கவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கடகடான்னு கிளம்பிட்டோம். காலையில வந்து இந்த புளியோதரை பொடி வந்து இவன் வாங்கிட்டு வந்திருந்தான் அந்த கடையில ஜிஆர்பி. அது நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து ஒரேடியா காலையில சாப்பாடு எல்லாமே அதுவே பண்ணிட்டு போயிரலாம் அப்படின்ட்டு கூட 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து நாங்க உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணிட்டு, காலையிலேயே அதே சாப்பிட்டுட்டு அவனுக்குமே வச்சு அனுப்பி விட்டுட்டோம். அதாவது தேவையில்லாதது அப்படின்லாம் எடுக்கல. டிமார்ட்டுக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் 10:30 போல நாங்க இறக்கி விட்டு போனாங்க. 12:30க்குலாம் வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயும் நாங்க தேவையான அந்த கோதுமை ரவை, கொஞ்சம் சாஸ் அதாவது மால்ல என்னென்னலாம் கிடைக்கும், நம்ம ஊர்ல கிடைக்காதது அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் பைசா கம்மியா போட்டிருந்த அந்த பயறு அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. அதையுமே எடுத்துட்டு வந்தோம். நவீனுக்கு கொஞ்சம் வந்து எரேசர்ஸு, பென்னு அப்புறமா ஒரு லஞ்ச் பாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ரீசனபிளா இருந்துச்சு. அதுவுமே எடுத்துட்டு வந்து அவன சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு அன்னைக்கு.